18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, வாழ்க்கையே போர்க்களம் போல உன் வாழ்நாள் முழுவதும் போராடிக்கிட்டே இருந்த என் அன்பு பிள்ளையான உனக்காக தான் எல்லா போராட்டங்களையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்காக இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். என் நெற்றியை உடனே தொட்டதின் பலனாக இனி உன் வாழ்க்கை முழுவதும் நீ வெற்றியை அனுபவிக்கப் போகிறாய் என் செல்லமே. நான் உனக்கு செஞ்சது எல்லாமே நன்மைக்காக தான்றத கூடிய சீக்கிரம் நீ உணரதான் போற. இனிமே உன் வாழ்க்கை இன்பமயமானதாக மாறப்போகுது. உன் கூட அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடமெல்லாம் உன் கவலைகளை நீ சொல்லும்போது உனக்கு வேணும்னா அது ஆறுதலாக தோணலாம். ஆனால் உன்னை பற்றிய கதைகளை கேட்பவங்க, உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை கேட்பவர்கள் உன்னை பற்றிய தப்பான அபிப்பிராயத்தை மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறாங்க. நீ ரொம்ப யதார்த்தமாக உன் வாழ்க்கையில் நடக்கிறத நேர்மறையாக தான் சொல்கிற. உன் மேலே எந்த தப்பும் இல்லை, தவறும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ என்னதான் நேர்மறையோட நல்லதையே சொன்னாலும் அதை கேட்கக்கூடியவங்க மனசில் எதிர்மறையான எண்ணங்கள் தான் வந்து உட்காந்துடுது. நீ அனுதாபம் கிடைக்கும்னு நினச்சி சொன்ன விஷயங்களே உனக்கு ஆபத்தானதாக மாறிவிடும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய பிரச்சனைகளோ கஷ்டமோ நஷ்டமோ ரகசியமோ எதுவாக இருந்தாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் பற்றின விஷயங்களை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாதே என் செல்லமே. உன்னால் சமாளிக்க முடிஞ்ச பிரச்சனைகளை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீயே சமாளித்து பழகு. அப்போதுதான் நேர்மறையான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் பட்ட கஷ்டம் என்னோடையே போகட்டும். என் பிள்ளைங்களாவது நல்லா இருக்கணும்னு நினச்ச உன் எண்ணப்படி உன்னை குடும்பத்தை மட்டுமல்ல உன்னையும் உன் தலைமுறைகளையும் சேர்த்தே 7 ஜென்மத்திற்கும் நல்லா வளமோடு வாழ வைக்க இந்த கருப்பசாமி நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே உன் இஷ்டப்படியே உன் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்வதை கண்கூட மனம் குளிர நீ பார்க்க தான் போகிற. கடல் போல துன்பம் வந்தாலும் இந்த கருப்பசாமி நான் உனக்காக இருக்கும்போது எதுவுமே உன்னை தீண்ட முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ பொறுமையோடு இருந்தாலே பொறாமையோடு உன்னை எதிர்கொண்டு வந்த எல்லா மனிதர்களும் உன் கண்ணு முன்னால் தோத்து போய் உன் பொறுமைக்கு பலனாக பொக்கிசமான வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வாய். உன் வாழ்வில் வரும் துன்பங்களை எல்லாம் கடந்து போக தயாராகு. நானே உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து எல்லா விஷயங்களிலும் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் எதையாவது உனக்கு கொடுத்துட்டு தானே போகிறாங்க. சில பேர் சந்தோஷத்தை கொடுக்குறாங்க, சில பேர் வலியையும் வேதனையும் கொடுக்குறாங்க, சில பேர் நல்ல வழியை கொடுக்குறாங்க. எதை கொடுத்தாலும் வழிகாட்டுபவர்களிடம் நீ வழிகளை புரிஞ்சுக்கிட்டு வலியையும் வேதனையும் கொடுப்பவங்களை விட்டு விலகி நின்று சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுன்ற அந்த அனுபவ பாடத்தை கற்றுக்கோ. நீ அமைதியாக இருந்தாலே உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் சிறந்த பதில் தானாகவே உன்னை வந்து சேர்ந்துடும். அதுவும் நீ பார்க்கக்கூடிய மனிதர்களிடம் புன்னகையோடு அமைதியாக இருக்கும்போது அது இன்னுமே உன் பிரச்சனைகளை தீர்க்கும் மருந்தாக நிச்சயமாக இருந்து விடுவேன் செல்லமே. நீ புன்னகையோடு எல்லாரையும் பார்க்கும்போது அது உன்னை எந்த பிரச்சனைகளும் உன்னை நோக்கி வராத அளவுக்கு உனக்கு வழிகாட்டியாகவும் மாறும். என்னை வணங்கியும் கூட உன் கஷ்டம் குறையலை. இந்த கருப்பசாமி எந்த பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றலன்னு நினைக்காம பொறுமையாயிரு. நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். நிச்சயமாக நீ கேட்ட விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் தரமான அற்புதங்களாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எல்லாம் தெரிஞ்ச நான் எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாகவே நடத்தி முடிக்கிறேன். சில காலமாக நீயாகவே இல்லை. ஏன் மற்றவங்க நடந்துக்கிறத பார்த்து கவலைப்படுற? மற்றவங்க வேலை இல்லை பொழுதுபோக்குக்குன்னு எதையாவது சொல்லிக்கிட்டும் எதையாவது செஞ்சுக்கிட்டும் இருந்தாலும் நீ கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்து.